குரு எங்கெங்கெல்லாம் பாக்குறாரோ இப்ப எல்லாமே யோகமா மாறிடுவாங்க. ஏன்னா வீடு கொடுத்தவரை பாக்குறதுனால எந்தெந்த இடத்த பார்த்தாலும் இங்க நல்லது நடக்கும். வீடு கொடுத்தவரை பாக்குறாரு யாரு? புதன் பகவான குரு பாக்குறாரு. இந்த ராசியில பிறந்தா பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது. யார்கிட்டையும் நம்ம கை கட்டி நிக்கணும் அவசியம் கிடையாது. 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட இருக்கும். ஏன்னா அறிவுக்காரகன் புதனும் குருவும் பார்த்துக்கிறாங்க. அதுவும் 11ஆம் இடத்துல குரு இருக்காரு. நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாம பாக்குறேன்னா, ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடம் இருந்தாவே லாபஸ்தானம் சொல்லுவாங்க. எப்படி? உங்களுடைய அபிலாஷைகள் நடக்குமா நடக்காதானா 11ஆம் இடத்தை பார்க்கணும். உங்களுடைய எந்த விஷயம் கைகூடி வரணும்னா 11ஆம் இடத்தை பார்க்கணும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, இடம், பூமி இதுல ஏதாவது தடங்கள் கண்டிப்பா வந்திருக்கும். குடும்பத்துல ஒரு குழப்பம் வந்திருக்கும் பாருங்க. ஏன்னா குரு வக்ரமா இருக்காரு. குருவுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுது பாருங்க. 3ஆம் இடத்தை விழுது. எப்படிப்பட்ட வழக்குலையும் நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏன்னா அவர் சொந்த சுயஸ்தானம் வாங்கி பாக்குறாரு. உங்களுக்கு 5ஆம் இடம் பூர்வீக சொத்து, இடம், பூமியை கட்டுறது 5ஆம் இடம் தான். அப்ப ஏதோ ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. அது எப்படிப்பட்ட கேஸ் உங்க மேல எந்த கேஸ் போட்டதாலும் சரி, இப்ப எடுத்து நடத்தி பாருங்க. உங்க பக்கம் வெற்றி வரலாம். திருப்பி கேளுங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பலம் வாங்கணும்னா நீங்க வாங்க சொல்லுவேன் நான் உங்களுக்கு. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குருடைய சிப்பம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க. பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரப்போகுது. எப்படி? பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரக்கூடிய நாள் ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வரை இந்த பலன் செம்ம ராஜ யோகத்துல இருக்குது. குரு பகவான் 9ஆம் பார்வையாக புதன் பகவான புத்திகாரகன பிரம்மாண்டமான பயங்கரமான ராஜயோக கிரகத்தை ராகு பகவான பார்க்கிறார். இது 12 ராசிக்கும் என்ன யோகம் இருக்கு நல்லா பார்த்துக்கங்க. புதன் பகவான் 66 நாட்கள் லாபஸ்தான் கால சக்கரத்தின் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்ப மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறிவை காட்டக்கூடிய புதன், பணத்தை காட்டக்கூடிய குரு, ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு, பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ராகு. இது எல்லாமே ஒரு யோகமா உடைய காலமா கண்டிப்பா வருது. அப்ப உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது கண்டிப்பா பார்த்துட்டு பலனுங்க. 100% இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசி சிம்மராசி. எப்படி? இதுலயுமே ஒரு தைரியமான குணம், தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும் சிம்மத்துக்கிட்ட சூப்பரா இருக்கும். இந்த ராசியில பிறந்தா பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது. யார்கிட்டையும் நம்ம கை கட்டி நிக்கணும் அவசியம் கிடையாது. 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட இருக்கும். எது பண்ணாலும் உழைச்சு நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற ஒரே எண்ணம் கொண்ட ஒரே ராசி சிம்மம். சிம்மம் அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு அறிவான கிரகம் புதன் பகவானும், பணமான கிரகம் குரு பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படி? இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா புதனை குரு பகவான் பார்க்கிறார். அதுவும் புதனுடைய வீட்டில இருந்து குரு பகவான் பார்க்கிறாரு. அதான் இங்க பிளஸ். எல்லாம் பாருங்க, வீடு கொடுத்தவர் உங்க ராசியை பார்க்கிறார். யாரு? புதன். சூரியனும் அங்கதான் இருப்பாரு. குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்க போறாரு. அப்ப இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது. தயவு செய்து வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரே நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதிட கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா இப்ப எல்லாமே நல்லது மட்டும் சிந்திங்க, எல்லாமே கெட்டதை மட்டும் சிந்திக்க வேண்டாம். ஏன்னா அறிவுக்காரகன் புதனும் குருவும் பார்த்துக்கிறாங்க. அதுவும் 11ஆம் இடத்துல குரு இருக்காரு. நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாம பாக்குறேன்னா, ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடம் இருந்தாவே லாபஸ்தானம் சொல்லுவாங்க. எப்படி? உங்களுடைய அபிலாஷைகள் நடக்குமா நடக்காதானா 11ஆம் இடத்தை பார்க்கணும். உங்களுடைய எந்த விஷயம் கைகூடி வரணும்னா 11ஆம் இடத்தை பார்க்கணும். அதை விதையும் தாண்டி பணம், பொருள், நகை சேமிக்கணும்னா மெயினா 11ஆம் இடத்தை தான் பார்க்கணும். அங்க நிற்கிறார் குரு. ஏன்னா வீடு கொடுத்தவரை பார்க்கும்போது நல்லது நடக்குமா நடக்காதா நல்லா பாருங்க. நீங்க வாடகை வீட்டுல இருக்கவும் சொந்த வீட்டுல இருக்கவும் பலம் இருக்குல்ல, அப்ப அந்த வீட்டு அதிபதியை அவர் பார்க்கிறாரு. அப்ப நல்லது வரணுமா வரக்கூடாதா? வரணும்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்தை எடுத்து தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. செம்மையான வெற்றி இருக்கு. ஏன்னா பிரம்மாண்ட கிரகமான ராகையும் இந்த புதன் பகவானையும் அறிவுக்காரனும் பார்க்கும்போது கண்டிப்பா புதனாவே வழக்கு தாங்க. உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே புதன் தான். நல்லா படிக்கணும்னா புதன் தான். அறிவுக்கு யாரு? புதன் தான். ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கணும்னா புதன் தான். அடுத்து குரு ஞானத்தை காட்டுறது, பணத்தை காட்டுறது எல்லாமே குரு தான். இப்ப எல்லா கிரகமும் பார்க்குது. ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க, அந்த அஷ்டம சனி நிறைய பேருக்கு யார் ஜாதகத்துல சனி மனம் சரியில்லையோ ஓப்பனா சொல்லிடுறேன், கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க.
இதை கேட்டு பாருங்க. இட பிரச்சனை கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. வீடு பிரச்சனை கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. வண்டி வாங்குறது இப்ப வீண் செலவு வந்துச்சான்னு கேட்டு பாருங்க. சிம்ம ராசி எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, இடம், பூமி இதுல ஏதாவது தடங்கள் கண்டிப்பா வந்திருக்கும். குடும்பத்துல ஒரு குழப்பம் வந்திருக்கும் பாருங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் பகை எதிரியை நிறைய பார்த்திருப்பீங்க. திருமண வாழ்க்கையில ஒரு தடங்கள் கண்டிப்பா வந்திருக்கணும். எப்படி இதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் ஆகி கிட்ட போகும்போது கண்டிப்பா தடங்கள் வந்திருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க நிறைய பேருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சிம்ம ராசிக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா குரு வக்ரமா இருக்காரு. கேட்டு பாருங்களேன், உங்களுடைய பூர்வீக சொத்து இல்ல சொந்த குடியுரிமை, ஒரு சொந்த வீடு கட்டலாம் பாக்குறேன், ஏன்னா எதுவுமே பண்ண முடியலையே, என்ன காரணம் எனக்கு தெரியல. தாய் தந்தைகிட்ட ஒரு மன வருத்தங்கள் இருக்கு. அதாவது நம்ம இதயம் சம்மந்தப்பட்டது, மார்பு சளி, இதயம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த காது மூக்கு தொண்டை சார்ந்த விஷயம், ஒரு பிரச்சனை, உடல் உபாதைகள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டு பாருங்க. சிம்ம ராசிக்கார சொல்லுவாங்க, ஆமாங்க எனக்கு இருக்குதுங்க, வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, படிப்புகள் அந்த மாதிரி எல்லாமே ஒரு தடங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற விஷயத்த கண்டிப்பா சிம்ம ராசியை பொறுத்த கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. கண்டிப்பா சொல்லக்கூடிய காட்டும். இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது. நான் சொல்லல, வீடு கொடுத்தவரை குரு பகவான் பாக்குறாரு. குரு எங்கெங்கெல்லாம் பாக்குறாரோ இப்ப எல்லாமே யோகமா மாறிடுவாங்க. ஏன்னா வீடு கொடுத்தவரை பாக்குறதுனால எந்தெந்த இடத்த பார்த்தாலும் இங்க நல்லது நடக்கும். வீடு கொடுத்தவரை பாக்குறாரு யாரு? புதன் பகவான குரு பாக்குறார். அதனால இந்த பதிவை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா குருவுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுது பாருங்க. 3ஆம் இடத்தை விழுது. எப்படிப்பட்ட வழக்குலையும் நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏன்னா அவர் சொந்த சுயசாரம் வாங்கி பாக்குறாரு. உங்களுக்கு 5ஆம் இடம், பூர்வீக சொத்து, இட பூமியை கட்டுறது 5ஆம் இடம் தான். அப்ப ஏதோ ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. அது எப்படிப்பட்ட கேஸ், உங்க மேல எந்த கேஸ் போட்டிருந்தாலும் சரி, இப்ப எடுத்து நடத்தி பாருங்க. உங்க பக்கம் வெற்றி வரலாம். திருப்பி கேளுங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், ஆடம்பர சொகுசு பலம் வாங்கணும்னா நீங்க வாங்க சொல்லுவீங்க அவங்கள. ஏன்னா எல்லா ராசியும் உங்க கிரகத்தை எல்லா கிரகமும் பாக்குற, புதன் பாக்குறாரு, ராகு பாக்குறாரு. அப்ப எல்லாமே பாக்குது. அதனால வீடு, இடம், பூமி, சொத்து வாங்கலாம். அதுக்கான நேரம் தான் உங்க மைண்ட்ல ஓடும். நான் ஓப்பனா சொல்றேங்க, மைண்ட்ல தான் ஓடுது உங்க மைண்ட்ல. நான் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொத்து வாங்கணும், புதுசா ஏதாச்சும் ஆடு மாடு வாங்கணும் அப்படின்னு என்ன இருக்கா இல்லையா? கால்நடை வாங்கணும், இல்ல பூமி வாங்கணும், ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளா வாங்கணும் இப்படிங்கிற எண்ணம் மனசுல இருக்கா இல்லையா? கேட்டுக்க சிம்மத்தை பொறுத்தவரை ஆமாம் பாரு. ஏதோ ஒரு பிளான்ல நீங்க இருக்கீங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க, வெளியூர்ல பார்க்கணும், அனைவரும் சொல்றேன் பயங்கரமான வெற்றி இருக்கு. எப்படி வெளிநாடு, வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் காத்திருக்கு. சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. வேலை உத்தியத்திலும் பதவி வரும், ப்ரமோஷன் கிடைக்கும், சூப்பரான யோகம் இருக்கும். மெயினா எத்தனை பேர் வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே ராஜயோகம் சிம்ம ராசியை பொறுத்தவரை செம்மையா இருக்கு. பாத்துக்கு கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. நல்லா பாத்துக்குங்க. எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிச்சிருவீங்க. நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோனு கேட்டு பாருங்க, லோன் சேங்ஷன் ஆனாலும் திருப்பி கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். தனியார் பேங்கா, கவர்மெண்ட் பேங்கா, கண்டிப்பா நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துல ரொம்ப செலவு நிறைய பண்ணிட்டீங்க, இப்ப செலவு வராது. கண்டிப்பா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, இப்ப செலவு குறையும். தாத்தா சொத்து, அப்பா சொத்துல வழக்குல ஜெயிப்பீங்க. இப்ப நிறைய ஒரு மாற்றம் வருது. அதே மாதிரி பாருங்க, சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தொழில பயங்கரமான ஒரு வெற்றி கண்டிப்பா தேடி வருது. எப்படி புதுசா தொழில் பண்ணக்கூடிய ஜாதக பார்த்து தசாபதி கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. செம்ம யோகம் இருக்கு பாருங்க. தர்ம கர்மாதி யோகம் உங்களுக்கு இருக்கு. 9, 10 அங்க இணையும். சுக்கிரன் இங்கதான் இருப்பார். தர்ம கர்மாதி யோகம் சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு யோகத்தை வேலை செய்ய வைக்கும். இது பயங்கரமான யோகத்தை கொடுக்குது. குடும்பத்துல அப்பாவோ அம்மாவோ நல்ல ஒரு விஷயம், வீட்டுல ஒரு சுபகாரியமோ, சுப செலவோ, காதல் திருமோ, 2வது திருமணம் கை கூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு 5ஆம் இடத்தை பாக்குறார். நிறைய பேருக்கு வழக்கும், குழந்தை, திருமணம் 2மே சூப்பராகும். வெளிநாட்டை உள்ளவங்க விசா பிரச்சனை, இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாகும். கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி நிறைய பேர் மாறுவாங்க சிம்மராசிக்காரன். கமிஷனி அவர் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, திடீர் லாட்ரி யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா சிம்மத்துக்கு இந்த குருவும் புதனும் இணையும் போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருங்க. அறிவும் ஞானமும் சேருது. அதனால சொல்றேன், இதை ஏன் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம தயவு செய்து உங்க ஜாதகத்தை எடுத்து தசாபதியை பார்த்துக்கிட்டு நீங்க மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியை நிச்சயமா வரும். அது லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கும். பெருங்கொண்ட பணம் உங்க ராசியான என்னன்னு எதுவும் பாருங்க, ஜாதகம் எடுத்து பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ஆசிரியர் நல்லா இருக்கும், ஐடிஎஃப்ல நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். எல்லாமே சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பலம் எதுவுமே தன்மானத்தை விட மாட்டீங்க. தன்மானத்துக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் மக நட்சத்திர பலம் தான். எதுவுமே தனிமையை விரும்புவாங்க. தைரியமான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம்,
பயங்கரமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி ரொம்ப கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கணவன் ஒற்றுமை இல்லாம உடம்பு ஆரோக்கியம் மந்தமான தன்மை, கண்டிப்பா ஒரு செலவை பார்க்கக்கூடிய அமைப்பு, வர விட செலவு அதிகமா பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பாருங்க இந்த மகனத்துல கண்டிப்பா நடந்திருக்கும் பாருங்க. கேட்டு பாருங்க. சொல்லுவாங்களே ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, நிறைய ஜாதகம் கொடுத்து மக நட்சத்திரத்தால சொல்றேன். நிறைய ஜாதகம் கொடுத்தது மக நட்சத்திரம் மட்டும்தான். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்லா பாருங்க. வெளிநாடு வெளியூர்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்புகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை கண்டிப்பா 100% கிடைக்கும். மகனத்தில் பிறந்த அனைவருக்கும் சொல்றேன். அரசியல், அரசாங்கம், மருத்துவத்துறை, இந்த கெமிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் அவர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப மகனத்தில் பிறந்த அனைவருக்குமே சொல்றேன், நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காது. புதனை, வீடு கொடுத்த புதனை குரு பகவான் பார்ப்பா நல்லது மட்டும்தான் நடக்கும் பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், டேலண்டான குணமும், அறிவான குணமும் நிறைய இருக்கும். எப்படி அறிவான குணமும், டேலண்டான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு ஒரு ஆசையை ஒருத்தரை கவரக்கூடிய குணம் அந்த பூரத்துல நிறைய இருக்கும். இனிமே சூப்பரான யோகம் வரும் பாருங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் வெற்றி. யாரு பூர்வத்துல பிறந்தவங்க சொல்றேன். படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் இருக்கும், வெளியூர் யோகம் இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது பூரத்துல பிறந்தவங்க மட்டும்தான். அரசியல், அரசாங்கம் கண்டிப்பா சாதிப்பீங்க. கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அவமானம், எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியம், வந்தமான தன்மை, வேலை இல்லாம பிரச்சனை, நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா உத்திரம் உத்திரம் உத்திரம். கேட்டு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு என்ன தெரியல, இந்த ஒரு 30 நாளா போட்டு அப்படியே ஒரு குழப்பத்திலே இருக்குப்பா. எனக்கு நிரந்தரமான வேலை ஒரு நல்லா இல்லை, வேலை தொழில ஒரு தடங்களை பார்த்தேன். வருமானமே சேமிக்க முடியல, இன்கமே சரியா இல்லை, குடும்பத்துல குழந்தைகளுக்கு நிறைய செலவு கொடுக்குறாரு. ஒரு மந்தமான தன்மைக்கு நான் போனேங்கிற வார்த்தையை சொல்றது உத்திரம் மட்டும்தான். ஏன்னா நமக்கு நிறைய உத்திர நட்சத்திரம் நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், திடீர் ராஜயோகம், அரசியல் ஃபீல்டு, பணம், இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. இந்த புதன் குருவால உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு கெட்டதே நடக்காது பாத்துங்க. வரக்கூடிய புதனும் குருவுடைய பார்வையால் புதன் கொடுக்கும் மிகப்பெரிய ராஜயோகமாவே சிம்மராசிக்கு அமைகிறது.